ஹாப்பி மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி ஒரு vlog பார்க்க போகிறீங்க. என்ன vlogனா வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் vlog தான். ஆமாங்க, நான் உங்கள் அண்ணாவை பார்க்க போகிறேன், என்னோடய அத்தானை. ஸோ அவருக்காக நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைச்சி எல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து இன்றைக்கி ஜேபிக்கு போக போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தூக்குதொரியை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெட் ஷாப்லேருந்து வந்து எடுத்துக்குவாங்க அவரை. ஸோ அவரை அங்கே அனுப்பிட்டு இன்றைக்கி நம்மளோட vlog வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸ்டே டியூன் பண்ணுங்கள். ஹோப் எங்களை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிகிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் காய்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம கடைன்னு குக்கிங்குள்ளே போயிடலாம். ஏன்னா டைம் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரம்னு பார்த்து சிங்கில் வேறு தண்ணி வேறு வரலையா, ஸோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு. இப்போ நம்ம வந்து தக்காளி சோறுக்கு முதல் தாளிச்சிக்கலாம். அதுக்கு தேவையான ஜாமான் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, பூ போட்டுக்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்டையும் பூவும் வந்து பொரியுது. ஸோ இப்போ நான் அதோட ஜாமான் சொல்லிடுறேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். டவுன் பண்ண லீஃப் போட்டுக்குவோம். சிராய் போட்டுக்கலாம். வெங்காயம், பழுத்த மிளகா. ஸோ இது பொரிட்டோம். நல்லா பொரிஞ்சோன்னே அடுத்தது வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். சைட் பை சைடாக அங்கிட்டு வந்து நம்ம குழம்பு சம்பளம் செய்யணும். சம்பளுக்கும் நான் ஜாமான் சொல்லிடுறேன். எண்ணெய் காயுது. ஸோ இப்போ வந்துட்டு வெங்காயம் நல்லா அரைச்சி வச்சுருப்போம். வெங்காயம் பூண்டையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, ஆட் பண்ணி இதோட பச்சை வடைலாம் போட்டோம். ஓகேவா? ஸோ இதோட பச்சை வடை போனோன்னே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சோறில் இந்த தக்காளியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் சோத்துக்கு. ஏன்னா நம்ம தக்காளி சாதம்னு சொல்லிட்டோம்ல, அதனால் தக்காளி நிறையா போட்டு இன்றைக்கி நான் வந்து இந்த சாப்பாடு செய்கிறேன். ஸோ அதுக்கு தேவையான சால்ட்டையும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு தேவையான சால்ட் போட்டால் சீக்கிரமாக அது வந்து ஸ்மேஷ் பண்ணிடும். அதனால் ஓகே, தக்காளி வந்து நல்லா கொலையா போட்டோம். இந்த பச்சை வடையும் போட்டோம். நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வெங்காயமும் பூண்டும் வதங்கணும். சாரி காய்ஸ், வளர்றேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இன்னைக்குன்னு பார்த்து இப்போன்னு பார்த்து தண்ணி வேறு வரல. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் டவுன் பண்ணானே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம், அரைச்சி வச்சிருக்கிற சோப்பு காஞ்ச மிளகா எண்ணெய் விட்டு நான் அரைச்சிருக்கேன். வேறு எதுவுமே போடல, வேறு மிளகா தான், எண்ணெய், தண்ணி, அவ்வளோதான் போட்டு நான் அரைச்சிருக்கேன். இப்போ இதுலேயே என்ன செய்ய போகிறேன், தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா இதில் போட்டு பச்சை வடை போகிற வரைக்கும் விட்டுருவோம். பாருங்கள். வடை போனோன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுட்டு நல்லா இந்த சம்பளோட பச்சை வடை திரிஞ்சு வரணும். அப்போ தான் ருசியாக இருக்கும். ஓகே, இங்கிட்டு வந்து நான் புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்குவோம். புதினாவையும் கொத்தமல்லி இல்லை என்கிட்ட. ஸோ இப்போ இதோடு சேர்ந்து தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வரணும். காய்ஸ், தண்ணியே வரல காய்ஸ், சிங்கியில் மட்டும் வரல. எப்படி நான் வேலையை முடிச்சுட்டு நான் டக்குன்னு கிளம்புறது. இன்றைக்கி எனக்கு வந்த சோதனை பார்த்திங்களா. ஆனால் பாத்ரூம்லேருந்து தண்ணி வருது. ஸோ பாத்ரூம்லேருந்து தண்ணி எடுத்து வந்தால் இப்போ நான் மங்கு ஜாமான்லாம் கழுவிட்டு இருக்கேன். லக்கி ஃபில்டர் தண்ணி இருக்குது சமைக்கிறதுக்கு வந்து ஃபில்டர் தண்ணி. நல்ல வேலை ஃபில்டரில் தண்ணி இருக்குது. ஸோ ஃபில்டர் தண்ணி தான் பச்சிட்ருக்கேன். ஓகேங்க, இந்த ஸ்டேஜில் வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு சம்பளுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்குவோம். சம்பல் செஞ்சால் கண்டிப்பாக சுகர் போட்டு தான் ஆகணும். அப்புறம் வந்து சால்ட்டை போட்டுக்கலாம்.
நல்லா இந்த தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி வரட்டும். சொன்னோம் நல்லா எண்ணெய் வடை போட்டோம், பச்சை வடை போட்டோம். அப்புறம் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ரான் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா பச்சை வடை போய் திரிஞ்சு வருது. ஸோ அங்கிட்டு வந்து சோறும் இது பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரான்ஸ் வந்து இதோட வகுட்டோம். இதோடு சேர்த்து நான் முட்டையும் ஆட் பண்ண போகிறேன். காலையில் மார்க்கெட்டில் போய் காடை முட்டை கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு காடை முட்டை கூட இல்லை. மார்க்கெட்டில் காடை முட்டையும் இல்லைன்ட்டாங்க. ஸோ அது நார்மல் முட்டை போட்டு தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ப்ரானும் முட்டையும் போட்ட சம்பல். ஸோ அங்கிட்ட வந்து சோறு வந்து நான் குக்கரில் வச்சுட்டேன். ஸோ இந்த ப்ரான் வவுட்டோம். ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாயில் பண்ண ஏக்கியும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 4 முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த ஸ்டேஜில் என்ன செய்வோம், வெங்காயம் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்து இப்படி நல்லா போட்டுக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து நல்லா இந்த ப்ரான் இந்த முட்டை இதுக்குள்ளெல்லாம் இந்த சம்பல் சார் வந்து இறங்கட்டும். இது வந்து எனக்கும் அண்ணாக்கும் மட்டும் இல்லை, அண்ணா கூட வந்து இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த டின்னர். ஓகே, நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க, எப்படி நம்ம அவங்கள வச்சுட்டு நம்மளாம் சாப்பிட முடியும். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து ஒரு டின்னர். ஓகேங்க, ஸோ நான் சமைச்சு எல்லாமே பேக்கிங்கில் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, ரீஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு ஒரு குட்டி வீட்டிலேருந்தே நம்ம ஃபேஷியல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கின்னுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால இப்போ நான் வந்து வீட்டிலேருந்தே ஒரு ஃபேஷியல் தான் செய்ய போகிறேன். ஸோ என்ன ப்ராடக்ட் பற்றி வச்சு நான் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேரிகேலேருந்து தாங்க நான் எடுத்திருக்கேன். சரி வாங்க, நம்ம மூஞ்சை வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் என்னென்ன ஜாமான் நான் வந்து பாய்க்கிறேன்ட்டு. இந்த மாஸ்க்கு போட்டுட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம் வாங்கங்க. ஓகேங்க, பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எடுத்துக்கிற ப்ராடக்ட் வந்து மேரிகே தான். இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோ இல்லை. ஸோ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். திருப்பியும் சொல்கிறேன், இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை. ஸோ நான் எடுத்துருக்கிற மாஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா சாக்கோல் மாஸ்க் அண்ட் வந்து மேரிகேவோட கிளென்சரும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 ப்ராடக்டை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு குயிக்காக ஸ்கின்னை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கிளென்சர் போட்டு நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளென்ஸ் பண்ணிட்டோம் நம்ம ஃபேஸை. ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு சாக்கோல் மாஸ்க்கு தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாஸ்க்கை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இந்த கிளியர் ப்ரூஃப் சாக்கோல் மாஸ்க் தான் எடுத்திருக்கேன். அதோட பெனிஃபிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஹைட்ரேட் ஸ்கின்னாக ஆக்கும், ரிமூவ் எக்ஸஸ் ஆயில் பண்ணும், புல் அவுட் இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் உள்ளுக்கு வந்து டீப்பர் க்ளீனாக பண்ணும். தென் கிளென்சர் மேக்ஸ்
நம்மளோட ஸ்கினை வந்து நல்லா க்ளோவாகவும் வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். மேரிக்கேலேயே நிறைய ரேஞ்ச் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கினுக்கு எது தேவையோ அந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கங்க, நான் வந்துட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ க்ளோவாக இருக்குது பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக க்ளோவிங் கிடைக்குது நம்ம ஸ்கினுக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ரேஞ்ச் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் திருப்பிக்கிட்டே சொல்கிறேன், இது வந்து பெய்ட் ப்ரொமோஷனே இல்லைங்க. நான் பாய்க்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வீட்டிலேருந்தும் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நம்ம ஸ்கினை வந்து க்ளோ பண்ணலாம். வீட்டிலேருந்தே ஃபேஷியலும் நம்ம பண்ணிக்கலாங்க. காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்படி தாங்க ஊடானும் முட்டையும் போட்ட சம்பல் அண்ட் தக்காளி சாப்பாடு, தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பேக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கங்க, ஸோ இப்படி தான் இருக்குது. கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாம் சமைச்சதெல்லாம் கழுவி எடுத்து எல்லாம் அப்படியே வச்சாச்சு. ஸோ தண்ணி வடிஞ்சிரும். அடுப்பெல்லாம் தொடச்சி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வெளியே போகிறப்ப எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போகணுமாக்கா ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டையே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகணுமா. ஸோ என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ கதவை சாத்திட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே காய்ஸ், நான் வந்து இப்படி தான் கிளம்பியிருக்கேன். ஒரு சிம்பிளான லுக்கு தான். ஸ்கின் கேரும் செஞ்சுட்டு நான் அது ஒரு சிம்பிள் லுக் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எந்த இது மேக்கப்பும் போடல. ஒன்லி ஐலைனர், மஸ்காரா, லிப்ஸ்டிக் அண்ட் நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பாய்ச்சிருக்கேன். ஸோ இப்படி தான் நான் வந்து ரெடியாக இருக்கேன் காய்ஸ். இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லக்கேஜ் எல்லாம் டன், பேக்கிங் எல்லாம் டன், சாப்பாடு எல்லாம் டன், எல்லாம் பேக் பண்ணிட்டேன். வாங்க போகலாம். ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். பஸ்ஸு வந்து 6 மணிக்கு. ஸோ இப்போ வந்து நான் கேட் நம்பர் 10 வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு. ஸோ நம்ம பஸ் ஏறிட்டு அங்கே போயிட்டு அண்ணாவை பார்த்துட்டு என்னோடய அத்தானை உங்கள்கிட்டலாம் காமிச்சிட்டு அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணலாம். ஓகே காய்ஸ். வந்துட்டோம் ஜேவிக்கு. ஸோ நீங்களாம் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் அண்ணன் பார்த்துட்டீங்களா? ஹலோ. ஐயோ சொல்லுங்க. ஹலோ. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து மணி 11 ராத்திரி ஆச்சுங்க. காய்ஸ், பார்த்தீங்கன்னா வந்துச்சு நல்லபடியாக நானும் ஜேபிக்கு. ஸோ உங்கள் அண்ணாவை பார்த்துட்டிங்களா எல்லாரும்? ஸோ இப்போ நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சரி, நைட்டு 11:30 ஆச்சு இப்போ. எஸ். ஸோ நம்ம விளாக் இங்கே முடிச்சுப்போமா? முடிச்சுப்போம். ஆமாங்க. ஸோ நான் அடுத்த விளாகில் பார்ப்போம். அந்த மாதிரி இப்போ மேலே போய் ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கும் டயர்டாக வேலை முடிஞ்சு வரேன். ஸோ மேலே போய் சாப்பிட்டுட்டு அவங்க இன்னமும் சமைச்சு எடுத்துட்டுருக்காங்க. என்ன சமைச்சாங்க நாளைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் மேலே போய் தான் பார்க்கணும் என்ன சமைச்சிருக்காங்கன்னு. ஸோ போயிட்டு குளிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் vlog நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே அலர்ட். ஓகே. அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே வந்து சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு வி விஷிங் அண்ட் ஹாப்பி சைனீஸ் நியூ இயர். ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட் பாருங்கள், அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. ஓகே காய்ஸ். Okay. So bye, peace and heart. Bye, peace and heart.